அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு கட் ஆஃப் கவர்மெண்ட் கோட்டா ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அடுத்ததாக ஒரு 2 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் கூட மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பட் இது வரைக்கும் என்ஓசி வரல. மேபி வந்தால் கூட அடிஷனலாக அந்த காலேஜஸ் கிரியேட் ஆகலாம். ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் மொத்தம் 4 கல்லூரிகள் பொறுத்தவரை ஒன்று வெங்கடேஸ்வரா, இன்னொன்று வந்து தனலட்சுமி குரூப் திருச்சி அண்ட் பெரம்பலூர், ஈவன் கன்னியாகுமரி மெடிக்கல் லாஸ்ட் இயர்ல சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு காலேஜை ட்ராப் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துக்கல. சரிங்களா? அடுத்த ரவுண்ட்ல வர ரவுண்ட்லாம் கலந்துக்கிட்டாங்க, அப்ரூவல் வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி 4 கல்லூரிகள். காலேஜோட ஃபீஸ் பார்த்தோன்னா ஒரு 5.6 அந்த மாதிரி ரேஞ்சில், இன்க்ளூடிங் எல்லாம் ஒரு 10 lakhs வரும்ன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாமே. ஸோ அதுல கட் ஆஃப் இப்படிலாம் இருக்கும் சார். டிராஸ்டிக் டவுன் ஆகிறதுக்கும் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு எப்படியாவது கவர்மெண்ட் கோட்டா சீட் மட்டும்தான். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கோட்டா ஆல் இந்தியா கோட்டாலாம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க இந்தியாவில் எந்த சந்தில வேணா கொடுங்க, அது கவர்மெண்ட் காலேஜா இருந்தா என்ன ஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலவரம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்தவரை கண்ணை கட்டிக்கோங்க, எப்படியாவது கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கிடணும். இங்க ரொம்ப ரொம்ப காம்படிஷன் ரொம்ப அதிகங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஓசி கேட்டகரி என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா 478 மதிப்பெண் வரைக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தோராயமாக கணிக்கிறோம். ஸோ இது வந்து மாறலாம், மாற்றத்துக்கு உட்பட்டது, தயவுசெய்து தவறா நினைச்சிடாதீங்க. ரைட். ஸோ அடுத்து பிசி கேட்டகரி. ஸோ 474 மதிப்பெண் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஸோ அடுத்த கேட்டகரி பிசிஎம் 470 மதிப்பெண் வரைக்குமே ஒரு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியை கட் ஆஃப் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து வந்து எம்பிசி கேட்டகரி. ஸோ இது வந்து 469 மதிப்பெண் வரைக்கும். ஏன் பெருசா கட் ஆஃப்ல மாற்றங்கள் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ரொம்ப அதிகம். லாஸ்ட் இயரோட நான் ப்ரூஃபோட உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஒரு பிசி மாணவர் இருந்தால் ஒரு மதிப்பெண்ணுக்கு ஒரு காலகட்டத்தில் 20 நம்பர்கள் இருந்தாங்க, லாஸ்ட் இயர் 30 இருந்தாங்க, இந்த வருஷம் 60 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரே மதிப்பெண்ல ஒரே கம்யூனிட்டில அவ்வளவு மாணவர்கள். அப்போ ஒரு காலேஜுக்கு 1 மார்க் போதும் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கிற சினாரியோ. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரைட். எம்பிசி. ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரியில 404 மதிப்பெண் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம், வி ஆர் எக்ஸ்பெக்டட். அடுத்து வந்து எஸ்சிஏ. ஸோ அது பார்த்தீங்கன்னா 355 மதிப்பெண் வரைக்கும் நம்ம கட் ஆஃப் எதிர்பார்க்கிறோம். அடுத்து வந்து எஸ்டி கேட்டகரி 358. ஸோ எஸ்டி கேட்டகரி ரொம்ப கேர்ஃபுல், ஏன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ரிசர்வேஷனும் 1% தான். ஒரு காலேஜில் ஒரு சீட் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மி. ஸோ பி அவேர், பி அலர்ட். சரிங்களா? ஸோ இவ்வளவு மாணவர்களுக்கு மட்டும் தான் சீட் கொடுக்க முடியும்னு ஒரு ரேஞ்ச் இருக்கு. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே எப்படியாவது அப்ளை பண்ணணும், எப்படியாவது சீட் வாங்கணும் இருக்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்க இன்னமும் அப்படியே அமைதியா இருக்காது. சரிங்களா? யூ கேன் பிளான். என்ன யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, இருக்கிற சீட்டோட காஸ்ட் என்ன, இங்க என்ன பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பாத்துக்கலாங்க சார் அப்படின்னு கடைசி வரை இருந்து சீட்டை மட்டும் இழக்காதீங்க. என்னுடைய நோக்கம், என்னோட அனுபவம் முழுசையாக ஒரே வாரம் சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்குள்ள எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லையா இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது படிக்கணும், இல்ல இந்த உலகத்துல எங்க போனாலும் டாக்டர் ஆயிரணும். அதுக்கு நாம் ரொம்ப வழி நடத்துறோம். டாக்டர் ஆகணும்னு ஆசையோட வேணா என்னை வந்து பாருங்க, நான் டாக்டர் ஆகி காட்டுறேன். ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.